வணக்கம். பல்வேறு நிலைகளில் படித்து இன்று பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இளம் செயல் திறனாளர்களால் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் என்ற உயரிய நோக்கத்தோடு 2009 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் முழுமதி அறக்கட்டளை. தற்பொழுது சப்பான் வாழ் தமிழர்களால் திறம்பட நடத்தப்பட்டு வரும் இவ்வறக்கட்டளையில் போலூர் அடுத்த மாம்பட்டு கிராமத்தைச் சார்ந்த அண்ணன் கணேஷ் ஏழுமலை அவர்களும் ஒரு உறுப்பினராக உள்ளார். இவரின் முகநூல் தொடர்பால் இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஒருவரின் முயற்சியாலும் தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் நம் போலூர் அடுத்த புது கரிகாத்தூர் அரசு துவக்கப் பள்ளியை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிக்கான அனைத்து வகையிலான உட்கட்டமைப்பு முன்னேற்றத்திற்கும் தற்போது உதவி வருகிறது இம்முழுமதி அறக்கட்டளை. ஜப்பானில் இவர்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்குள்ள பூங்காக்களில் கூடி இன்னும் என்னென்ன முறைகளில் பள்ளிக்கு நல் திட்டங்களை தீட்டலாம், செயல்படுத்தலாம் என்று முடிவெடுத்து அவர்கள் ஈட்டும் ஒரு பகுதியை அறப்பணிகளை செய்து வருகின்றனர். கல்வியே ஒரு சமூகத்தை உயர்த்தும் என்ற எண்ணத்தோடு இவர்களின் பணியில் ஒரு கட்டமாக இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இதுவரை பள்ளிக்கு வண்ணம் பூசுதல், குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், ஒரு சிறிய நூலகம் ஆகியவற்றை 14/11/2014 குழந்தைகள் தினமான அன்று கொடுத்துள்ளனர். மேலும் கணினி வழங்குதல், விளையாட்டு திடல் ஏற்படுத்துதல், வட்ட மேஜைகள் வழங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை செய்து இப்பள்ளியை ஒரு முன்மாதிரி பள்ளியாக மாற்றுவதற்கான பல செயல்களை செய்ய உள்ளனர். 14/11/2014 அன்று பள்ளியில் நிகழ்ந்த நிகழ்வின் வீடியோ பதிவை தற்போது காணலாம். இதில் குழந்தைகளுக்காக பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அதாவது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கல்வி அலுவலர்கள் கூறிய அறிவுரைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். இன்று குழந்தைகள் தினம் இல்லையா? 14/11/2014 இன்று நம் பள்ளிக்கு முதல் கட்டமாக, இது இறுதி கட்டம் அல்ல, முதல் கட்டம். ஏனெனில் இன்னும் பல தேவைகளுக்கு முழுமதி நம் பள்ளியை சீரமைக்கப் போகின்றனர். முதல் கட்டமாக நூலகம் மற்றும் குடிநீர் எந்திரம், அறைகள், அமர்வதற்கு வட்ட மேசைகள் தர போறாங்க. கழிவறைக்கு சுத்தம் பண்ணி டைல்ஸ் போட்டு போறாங்க. கூடவே கிளாஸ் என்ன பண்ண போறாங்கன்னா மண்ண அமைக்க போறாங்க. அடுத்தது தோட்டம் அமைத்தல், ஒரு சிறந்த தோட்டத்தை மாணவர்கள் உருவாக்கி அவங்களுக்கு கூட சுய சார்பு மற்றும் அவங்களுக்கு கிட்ட தன்னம்பிக்கை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்ய போறாங்க. கூடவே தொழில்நுட்ப சாதனங்கள், கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் திரைவெட்டி அதையும் வழங்க போறாங்க. கூடவே நம்ம பள்ளி மாணவர்களை சுற்றுலா நம்ம காசுல தான் கொண்டு போவோம். ஆனா இந்த வருஷம் நம்ம மாணவர்கள் அவங்க படத்துல அவங்க பண்பாட்டு சுற்றுலா மாணவர்களுக்கு சிறப்பளிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதை வைப்பதற்கு ஒரு அலமாரி தேவை அல்லது பீரோ தேவை என்று முதலில் நாங்கள் ஆலோசித்தோம். பீரோ தான் முதலில் வாங்குவதாக இருந்தது. இருந்தாலும் அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, நான் இப்படி செய்தால் அது நல்லா இருக்கும் என்று நான் சொன்னேன். உடனே அதற்கு எவ்வளவு மதிப்பீடு என்று சொன்னார்கள். முதலில் நாங்கள் அதை 15,000 என்று நாங்கள் அதை மதிப்பீடு செய்தோம்.
அதன் பிறகு அது இன்னும் கூடுதலாக சில செலவழித்து அது வந்து 17,500 என்ற அளவிலே அது வந்து முடிந்திருக்கிறது. ஆக இந்த நூலகத்தை ஒரு சீரும் சிறப்புமாக வைப்பதற்கு இந்த நேரத்திலே நமக்கு அந்தகைய உதவி செய்திருக்கிற முழுமதி அறக்கட்டளைக்கு நம்முடைய ஊரின் பொதுமக்கள் சார்பாக, பள்ளியின் சார்பாக அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அந்த நூலகத்தினுடைய திறப்பு விழாவை மதிப்புமிகு வாட்டர்லூர் பல்கலைக்கழகம் திரு பேராசிரியர் திரு செல்வகுமார் ஐயா அவர்களை அந்த நூலக பயன்பாட்டை திறந்து வைக்கும்படி அன்புடன் நம்முடைய பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். பள்ளிக்கான நூலக திறப்பு பேராசிரியர் திரு செல்வகுமார் அவர்களால் நிகழ்த்தப்படுகிறது. அவர் புத்தகங்களை பள்ளிக்காக அளிக்கிறார். அதில் சில அறிவுபூர்வமான புத்தகங்களும் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார். திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் புத்தகங்களை மாணவர்களுக்கு பரிசளிப்பதோடு பள்ளிக்காக சந்தாவை செலுத்தி சில வார இதழ்கள், மாத இதழ்களையும் வரவைத்து தருவதாக கூறினார். முழுமதி அறக்கட்டளை சார்பாக சில தன்னார்வலர்களும் தம் பங்கேற்று புத்தகங்களை பரிசீலிக்கின்றனர். குழந்தைகள் தினத்திற்காக மாணவர்களுக்கு இனிப்புகள் பகிரப்படுகின்றன. இவ்விழாவிற்கான மொத்த ஏற்பாட்டு செலவையும் முழுமதி அறக்கட்டளையே ஏற்றுக்கொண்டது சிறப்புக்குரியது. மாணவர்கள் உற்சாகத்தில் கரங்களை தலைமை ஆசிரியர் ஒரு மாணவிக்கு புத்தகத்தை அளித்து அதில் உள்ளதை படித்து காட்டச் சொல்கிறார். புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு சங்கர் அவர்களால் துவங்கி வைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு அதன் பயன்பாடு துவக்கப்படுகிறது. திரு முத்துராமன் அவர்கள் சார்பாக பள்ளிக்கு பாய்கள் பரிசளிக்கப்படுகின்றன. பாரத பிரதமர் அவர்கள் அந்த கனவு இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாம் அனைவரும் செய்தால் நாம் ஒரு கிராமத்தை வந்து மிக செம்மையான முறையிலே நாம் வந்து செழிப்படை செய்ய முடியும். நாம் ஒவ்வொரு கிராமத்தையும் இந்த மாதிரி நாம் செழிப்படை செய்தோம் என்று சொன்னால் ஒரு வலிமையான பாரதத்தை பள்ளியும் தலையில தான் உட்கார்ந்து படித்தேன். இன்னைக்கு சில இடத்துல வண்டி அறை கூட கிடையாது. மரத்தில் நெய்ப்பழ மரம்னு ஒரு மரம் இருக்கும். சென்னையில் படித்தேன். நான் வந்து நெய்ப்பழ மரம்னு ஒரு மரம் இருக்கும். மரத்தின் அடியில் தான் வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி தருவார்கள். அப்படி அந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். அப்புறம் பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து அதற்கு பிறகு ஐஐடி என்ற தொழில்நுட்பத்தில் படித்து பிறகு நான் கனடா நாட்டில் நீங்கள் நயகரா பேர் கேள்விப்பட்டீங்கன்னா பெரிய நீர்வீழ்ச்சி வந்துருக்கு நயாகரா. நிறைய தண்ணி கொடுக்கும். அமெரிக்காவுக்கு வடக்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு நாடு. உலகத்திலே 2வது பெரிய நாடு கனடா. அந்த நாட்டில் இங்கே நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். இந்த வீடுலாம் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி செல்போன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, செல்போனுக்குள்ளெல்லாம் சின்னதாக ஒரு சிப்பி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிறைய சின்ன கருவியாக இருக்கும். அதுபோல் வந்து 1 நூறு 1000 அதுபோல் வந்து பல கோடி 1000 கோடி கருவியில் அதுக்குள்ளே குறைச்சிருப்பாங்க. இது நகட்டளவு தான் இருக்கும் மொத்தம். அதை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி நுணுக்கங்கள் தான் நான் வந்து அங்கே படிப்பிக்கிறேன். அங்கே இருக்க பல்கலைக்கழக மாணவருக்கு நான் படிப்பிக்கிறேன். நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எளிய பள்ளிக்கூடத்துக்கு படித்தவங்க நல்லா படித்தா ஆசிரியர் சொல்ற நல்லா படித்தா நல்லா ஒழுக்கமாக படித்தா நல்லா படிக்கலாம். ஒரு தடவை வரலைன்னா விட்டுறக்கூடாது. 2வது தடவை படிக்கணும்.
ரெண்டுலேயும் வந்து 3வது படிக்கணும். 3-4 வரைக்கும் படிச்சு கட்டாயம் எல்லாருக்கும் எல்லாரோட படிக்க முடியும். ஆகவே விடாப்பிடியா நன்றாக படித்து கற்றோருக்கு சென்றவிடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி எல்லாம் நல்லா வளரணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. இந்த முழுமை அறக்கட்டளை ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப நான் இங்கே வந்துட்டு பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டது முக்கியமான காரணம் வந்து அவங்க செய்கிற நற்பணியை பார்த்து எனக்கு உண்மையே உள்ள ஒருகி விட்டது. ஆகவே நீங்களாம் பயன்பட வேண்டும். அவர்கள் செய்து வருகின்ற நல்ல பணியை பயன்பட வேண்டும். இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் வந்து தன்னுடைய சேவையை வந்து சிறப்பாக ஆற்றியிருக்கிறாங்க. இந்த அறக்கட்டளை சேர்ந்த ஜப்பானில் வேலை செய்யக்கூடிய நூலகத்தில் படித்து என் மேலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஐயா செல்வகுமார் இதை பார்த்துட்டு இதை மொழிபெயர்த்தோம் எங்கள் தாத்தா தான் செய்யறாரு. இந்த புத்தகம் வந்து மனித குலத்தினுடைய அடிப்படையான கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. அப்படி நூலகத்தை பழகின அந்த பழக்கத்துல தான் பின்னாடி வந்து புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. இங்க நான் புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு பதிப்பாளராக இருக்கேன். ஆழி பதிப்பகம் ஒரு பதிப்பகம். அது இல்லாமல் பத்திரிகைகளுடைய பயன்படுத்த அந்த லைப்ரரியில் இருந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நூலகங்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து புத்தகங்கள் மாணவர்கள் கொடுத்துட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்ல விருப்பீங்க சமயம் அதெல்லாம் சொல்றது சரியான வயசு அறிமுகப்படுத்த. ஏன் சரியான வயசு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குன்னா வாழ்க்கையில பிற்காலத்துல கல்வியோட வளர்ச்சியில சரி, வேலை வாய்ப்பு வரும்போதும் சரி, நாளைக்கு இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ற வாழ்க்கையோட எந்த கல்வியிலையும் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பாட புத்தகம் தவிர தொழில் சம்பந்த புத்தகம் பொதுவான புத்தகங்களை படிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆக அந்த எண்ணம் அந்த கற்பனை திறன் தான் வந்து குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கறது வந்து சப்ஜெக்ட் கிடையாதுங்க. சயின்ஸ் ஒரு அறிவியல் ஒரு பாடம், தமிழ் ஒரு பாடம், ஆங்கிலம் ஒரு பாடம், கணிதம் ஒரு பாடம்னு நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கல. நம்ம அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு திறனை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறது. இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டை முழுமையாக பயன்படுத்தி இந்த மாணவர்களுக்கு மத்தியில நல்ல படிப்பு கலாச்சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்களையும் மற்ற ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாவது மாணவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகம் பார்த்தீங்களா, அந்த புத்தகத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆசிரியர் ஒரு வாத்தியார் இருக்காரு. அந்த வாத்தியார் வந்து ஒரு 100 வாத்தியார் சொன்னதை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை எழுதுவார். அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு 2500 வருஷத்துல பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்க்கை. அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட நிறைய கதைகள், அந்த மாதிரி கதைகள் தான் புத்தகம். நம்ம ஒரு தாத்தா பாட்டிகிட்ட கேட்கறதுக்கு பதிலாக 1000 தாத்தா பாட்டி கதைங்கிற புத்தகம். அதனால ஐயா சொன்னது போல உங்க முன்னோருத்தருக்கும் என்ன பண்ணணும்னா, அமெரிக்காவில் ஒரு நல்ல பழக்கம் ஒன்று என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் பசங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. அது வந்து அசைன்மெண்ட். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதை படிச்சு சும்மா இருக்கக்கூடாது. படிச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வர்றப்போ அந்த புத்தகத்துல என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அந்த புத்தகத்துல படிச்சுட்டு என்ன கத்துக்கிட்டேன், அந்த புத்தகத்துல என்ன கதை சொல்லிச்சு, கதை என்ன கதை, இல்ல அறிவியல் அறிவியல். அதே மாதிரி சில சமயம் புத்தகங்கள்ல வந்து விளையாட்டு பொருள் எப்படி பண்றதுன்னு தெரியும். நீங்க எல்லாம் ஏதாவது பொம்மைங்களை வச்சு விளையாடுறீங்களா? உங்க வீட்டுல பொம்மை வாங்கி தராங்களா? உங்களுக்கு பொம்மை செய்ய தெரியுமா? நீங்களே பொம்மை பண்ணுவீங்களா? இருக்குல்ல, நான் உலகத்துல வந்து 3 மணி தான் இங்க இருக்கேன். அவங்களுக்கு ராத்திரி 3 மணி. அவங்க வந்து தலைகீழா இருக்காங்க. இது உருண்டையான உலகம். இந்த உருண்டையான உலகத்துல நான் இங்க இருக்கேன், அமெரிக்காக்காரங்க கீழே இருக்காங்க. இந்த உலகம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி சுத்தது மட்டும் இல்ல, சூரியனையும் சுத்திட்டு இருக்கோம். இது சுத்திட்டு இருக்கப்போ வந்து சாதாரணமா மெதுவா நடந்து போகல, 1000 மைல் வேகத்துல நடந்து ஓடிட்டு இருக்கு. நமக்கு தெரியாது. சரி, நான் ஜம்முன மேல நின்றுட்டு இருக்கேன், அமெரிக்காக்காரன் கீழே நின்று இருக்கான். அவன் கீழே விழணும்ல. நீங்க மாடியில இருந்து தலைகீழா தொங்குனீங்கன்னா என்ன ஆகும்? ஒத்துன்னு கீழே விழுவீங்க. ஆனா அமெரிக்காக்காரன் கீழே விழலையே. அதே மாதிரி ராத்திரி ஆச்சுன்னா நான் கீழே போயிடுவேன், அமெரிக்காக்காரன் மேல இருப்பான். நம்ம ராத்திரி கீழே விழணுமா? ஏன் விழறதில்ல? அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் இந்த மாதிரி புத்தகத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா தான்
நம்ம வந்து இங்க இருந்து செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, எப்படி வந்து பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால ராக்கெட் விட முடியும். நான் வந்து என்னுடைய ஸ்கூல் லைப்ரரியில வந்து 2000 புத்தகம் இருந்தது. இந்த 2000 புத்தகத்தையும் 6 மாசத்துல படிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். முதல்ல புரியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு புரியல. அப்புறம் வாத்தியாரை போய் கேட்பேன், எனக்கு புரியல, இது என்ன சொல்லுதுன்னு புரியலன்ட்டு. வாத்தியாரெல்லாம் என்ன புரியுதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. நமக்கு தெரியலன்னா கேட்கலாம். கேட்டுட்டு என்னென்ன கற்றுக்கிட்டனோ அது எல்லா புத்தகமும் இருக்கு. சயின்ஸா இருந்தா அது, அறிவியலா இருந்தா வீட்டுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு யாருக்காவது வந்து பால் வந்து உங்க வீட்டுல சூடு பண்றாங்களா? குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்களா? குழந்தைங்களுக்கு பால் வந்து எதுல கொடுப்பாங்க? புட்டியில கொடுப்பாங்கல்ல. அந்த புட்டியில இருக்க பாலை வந்து சூடு பண்ணணும். எப்படி சூடு பண்ணுவீங்க? எதை ஸ்டவ்ல வைப்பீங்க? புட்டியா? இந்த பால் அந்த பாலை எடுத்து ஒரு சட்டியில ஊத்தி அந்த சட்டியை தூக்கி ஸ்டவ் வைப்பீங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு வந்து பால் புட்டி வந்து பால் வந்து ஆவி போயிடுச்சு, சூடு பண்ணுனாங்க. நான் வந்து அப்ப சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் யோசித்தேன், இந்த பாலை எடுத்து சட்டியில ஊற்றி சட்டியை எடுத்து ஸ்டவ்ல வச்சு அதை கொதிக்க வச்சு அதுல இருந்து எடுத்து புட்டியில ஊற்றி திருப்பி கொடுக்கறது சுத்த வேஸ்ட். அதனால பால் புட்டியை வந்து நேரா ஸ்டவ்ல வைக்கலாமே. என்ன ஆகும்? போசிக்கிடும். அதான் அப்படி பண்ணக்கூடாது. அப்ப வேற என்ன பண்ணலாம்? எங்க அம்மா வந்து அரிசி கொதிக்க வச்சு சாதம் சோறு கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. கொதிக்க வச்சுட்டோம்னா தண்ணி இப்படியே வேகமா கொதிச்சுட்டு இருந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி பால் பாட்டில வந்து நேரா ஸ்டவ்ல வச்சா உருகிடும், பொசுங்கிடும். ஆனா இந்த தண்ணியில வச்சா தண்ணி சூடா இருக்கு, அந்த சூடு வந்து பாலுக்கு வந்துடும். நான் எல்லாம் ஆச்சுன்னு அதாவது கெஸ் பண்ணுங்க. கை சூடும். நான் பாட்டு புத்திசாலி, துண்டு டவல் எடுத்து அது மேல வச்சு என் கை மேல படாம இது கொதிக்குது இல்ல, கொஞ்ச கை சுட்டுடுமே. அதனால அப்படி பார்த்து அப்படியே தண்ணீர் வச்சிடணும்னா அழகா வந்து அப்படியே சூடாக ஆரம்பிச்சு. எனக்கு தெரியுது அந்த பால் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிறதால அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சு. என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? அப்படியே கொதிச்சுட்டு இருந்தது, கபார்னு வெடிச்சு பால் பாட்டில் வெடிச்சு பால் எல்லாம் வந்து சோத்துல கொட்டிச்சு. கண்ணாடி பாட்டில் அது, இது வந்து பொசுங்காது கண்ணாடி பாட்டில். கண்ணாடி உடஞ்சு என்ன ஆகும்? சோறெல்லாம் மூஞ்சி மேல அடிச்சது. சோத்துக்கு சோறும் காலி, பாப்பாவுக்கு பாலும் காலி, பாப்பாவுடைய பாட்டிலும் காலி. அம்மா கையில பிறந்து இருந்ததா என்ன கத்துருக்கு? சாதாரண அடி இல்ல, குழந்தை கட்டிட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன், இனிமே பாலை சூடு பண்றதுன்னா சோத்துக்குள்ள வைக்க கூடாது. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றப்போ வந்து ஒரு ஐடியா வரும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு தோணும். அதை போய் நம்ம பண்ணி பார்க்கணும். எல்லா ஐடியாவும் வேலை செய்யாது. சில சமயம் அடி வாங்க வேண்டியது. ஸ்டூல் மேல ஏறிட்டு அது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இந்த மாதிரி கிடையாது. அது மேல ஏறினேன், ஏறிட்டு கையை எடுத்து அப்படியே பெண்ட் பண்ணேன், தப்பாடு தூக்கி அடிச்சு. ஓ இதுதான் கரண்ட். கரண்ட தொட்டா ஷாக்கு மட்டும் அடிக்காது. டிவியில வந்து எப்படி வந்து ஜனங்க பாட்டு பாடுறாங்கல்ல, ரஜினிகாந்த் எல்லாம் டான்ஸ் ஆடுறாரு. இப்படி ரஜினிகாந்த் உங்க வீட்டு டிவியில வந்தாரு, எங்க டிவிலையும் வந்தாரு, உங்க வீட்டு டிவியில வந்தாரு. எப்படி வந்தாரு? வழக்கமா வந்தாரு. அது சரி, உங்க வீட்டு டிவி எப்படி வந்தாரு? சென்னையில தான் இருக்காரு. சரி, எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. எங்க அப்பா வந்து அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ தான் இருந்தது. ரேடியோல வந்து அவங்க பாட்டு பாடுறாங்க. சரி, இந்த பாட்டு பாடுறாங்க எங்க இருந்து வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா வந்து தட்டுறாரு, ஏதோ தட்டணும்னா பாட்டு வருது. அப்புறம் ஏதோ புரியாத மொழியில யாரும் பஸ் 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 நாங்க இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து அப்பா இல்லாத சமயத்துல நான் வந்து அதை அழிச்சு பார்த்தேன். அழிச்சு பார்த்தா எனக்கும் சத்தம் வந்தது. இந்த ஆளுங்க வந்து எப்போ அந்த ரேடியோக்குள்ள வர்றாங்கன்னு எனக்கு சந்தேகம். அதனால நானே என் தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். இந்த ஆளுங்க வந்து எப்படி ரேடியோக்குள்ள நுழையிறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் உட்காந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தேன். எப்போ வராங்க? ஒருத்தர் கூட வரல. சரி, உள்ள வந்தவங்க எப்பயாவது வெளியே போகணும்.
குறைஞ்சது குளிக்கிறதுக்கு போகணும், சாப்பிட்றதுக்கு போகணும், இதா போகணும். ஒருத்தர் போங்க. உங்களுக்கு சந்தேகம் எப்படி வந்து ரேடியோக்குள்ள ஒழுங்கிட்டு. அப்புறம் என்ன பண்ண, அப்பா இல்லாத சமயத்துல நானே என் தம்பி எல்லாம் ரேடியோவை வந்து கஷ்டப்பட்டு மேல இருந்து இறக்கி அதை திறந்து பார்த்தோம். அப்பெல்லாம் ரேடியோவில் வந்து டியூப் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கு, டியூப் லைட் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள ஒழுங்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உலுக்கி பார்த்தோம். அப்படியே பார்த்தா ஒன்றும் பண்ணல. அப்புறம் திருப்பி போடுறது எப்படின்னு தெரியல. என்னாச்சு, இப்போ ரேடியோ வேலை செய்யலை. ஆனால் என்ன பண்ணிட்டோம், எல்லா டியூபையும் தூக்கி ஒரு ஃபைல போட்டுட்டு அது ரேடியோக்குள்ள வச்சுட்டு அழகா எடுத்து மேலே வச்சுட்டோம். அப்பா சாயங்காலம் வந்து ரேடியோ ஆன் பண்ணாரு. என்ன ஆயிருக்கும், ஒண்ணுமே வேலை செய்யல. அப்பா ஒரே சந்தேகம், என்ன ஆச்சுட்டு. உடனே அவருக்கு சந்தேகம், வாடா எங்க யார் இந்த ரேடியோ ஒன்று ஆன் பண்ணாரு. உடனே நான் வந்து எனக்கு தெரியாது, நீங்களே என்ன சொல்லிட்டீங்க, நான் தான் பண்ணேன்னு ஒத்துப்பீங்களா? ஏதாவது ஏன் மாட்டீங்க, வந்த விழணும்ல. இப்ப என் தம்பியை கேட்டாரு, யாருமே தெரியாது, ரேடியோ என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சரி, யாருக்கும் தெரியலன்னா எல்லாருக்கும் அடின்னு எல்லாத்துக்குமே அடி விழுந்துட்டு அப்புறம் வந்து அதை திறந்து பார்த்தோம்னா ஆவீங்களா, ஒரு டியூப் விடாம எல்லாத்தையும் படிச்சு நல்ல செலவாச்சு. ஆனா அதுவும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், நாங்க ரேடியோவுல வந்து பாடுறதுக்கு யாரும் உள்ள வர்றதும் இல்லை, யாரும் வெளியில போறதும் இல்லை. இது வேற எப்படியோ வருது எப்படின்றது வந்து பின்னாடி புத்தகத்துல பார்த்து கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னு நீங்களும் கண்டுபிடிச்சோம். அடுத்த தடவை நான் இங்க வருவேன், அப்போ வந்து உங்கள்ட்ட இதே கேள்வி தான் கேட்பேன். டிவியில ரஜினிகாந்த் உங்க வீட்டு டிவியில எப்படி வராரு கண்டுபிடிக்க முடியுமாங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இதை வந்து எப்போ வருமோ அடுத்தது நான் வரேன். உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறேன். 6 மாசம் கண்டுபிடிச்சிருங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும், இல்லை ஏதாவது புத்தகத்தில் இருக்கும், இல்லை உங்க வாத்தியார் யாருக்காவது தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா சயின்டிஸ்ட் வரீங்க. நிறைய படிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறதுக்கு உங்க பெற்றோர் உதவி செய்யணும். எங்க அப்பா என்ன அடிச்ச மாதிரி நீங்களும் குழந்தைங்களை அடிக்காதீங்க. ஆனா ரேடியோ கிட்டே உடச்ச ஒரு வழி கிடையாது. அதை வந்து மட்டும் கொஞ்சம் விடாம பாத்துக்கோங்க. அதை படிக்க சொல்லுங்க. நல்லா படிக்க சொன்னீங்கன்னா நல்ல பெரிய ஆளாக. ரொம்ப நன்றி. அனைவருமான மாலை வணக்கத்தை இந்த அறக்கட்டளை முழு மதி மதி என்றால் என்ன சொல்லி பார்க்கலாம் யாராவது? மதி மதி என்னது? நிலவு. முழு மதி அப்படின்னாக்கா முழு நிலவு. முழு நிலவு குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல வெளிச்சத்தையை கொடுக்கக்கூடிய. அதை போல அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த நிலவுக்கு முழுமையான வெளிச்சம் இல்லைன்னா கூட சூரியன் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு நாம் பெற்ற அந்த செல்வங்களை இப்படி அறக்கட்டளை மூலமாக நல்ல வழிகளில் உங்களுக்கு நாம கொடுத்துருக்கோம். அவருடைய பணி தொடர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை நம்முடைய பள்ளிக்கு திட்டமிட்டு என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பள்ளிக்கு திட்டமிடல் செஞ்சிருக்காங்க. ஆக நம்முடைய பள்ளி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அத்தனை பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு ஆண்டுல எப்படி இந்த பள்ளி சிறப்பான நிலையை நிச்சயமா இந்த ஒன்றியத்திலே மிக சிறந்த பள்ளியாக இந்த பள்ளியை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு இந்த பள்ளி மாணவருடைய கட்டத்திறனை நீங்க வச்சு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறாங்க. வந்து பார்வையிடும்போது கூட மிக சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பள்ளியில ஊராட்சி பணியிடமா தான் இருந்துச்சு. அதை சாருடைய வேண்டுகோள்படி கூடுதலாக இந்த அறுவடை பள்ளியில் இருந்து ஒரு ஆசிரியர் நாங்கள் இங்க பிரிட்டேஷன்ல போட்டுக்கிறோம். இந்த பள்ளிக்கு தேவையான எங்களால் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளை செய்வதற்கு கல்வித்துறை மூலமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம். சேர்ந்து நாங்களும் செய்கிறோம். அடுத்ததான் இங்க வந்து ஒரு மைதானம் இருக்கு அவங்க பள்ளிக்கு பின்னால. அதாவது செய்வதற்கு பெரிய தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு இந்த இடத்தையே நாங்கள் வந்து அன்னைக்கு பார்வையிட சொல்ல இந்த இடத்தையே நாங்கள் தானமாக கொடுத்துருந்தாங்க. அது பெரிய விஷயம். நீங்க கொடுத்த அந்த தானம் தான் இன்னைக்கு மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு வளர்ச்சிக்காக பல்வேறு விதத்துல உதவிகள் வருகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த பின்னாடி இடத்த எல்லாம் பயன்படுத்திட்டு அந்த குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான
இடம் இங்க நல்லா இருக்கு, பின்னாடி விளையாட்டு வந்து மிக முக்கியமான விஷயம். அதனால அந்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்து அங்க விளையாட்டு கழிவுகள் எல்லாம் வச்சு அந்த இடத்தை தூய்மையா பராமரிக்கிறதுக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கும் ஒரு ஏற்பாடு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பங்கு நாம பணம் கொடுத்தோம்னு சொன்னாக்கா 2 பங்கு நிதி அவங்க கொடுக்குறாங்க. இப்ப நாம 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டோம்னு சொன்னாக்கா அவர்கள் கவர்மெண்ட் மூலமா 2 லட்சம் கொடுத்து 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் பள்ளி வளாகம் செஞ்சு அமைக்கணும். அதுக்கு உள்ள தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கும். இன்னும் பல திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் பள்ளி கட்டணம் நல்லா இருக்கணும், குடிக்கிற வசதி நல்லா இருக்கணும், தண்ணி வசதி நல்லா இருக்கணும், அருமையா உருவாக்கி குடிநீர் வசதி அமைச்சாங்க. அடுத்து கழிப்பிட வசதி, இப்போ ஒரு கட்டணம் தான் இருக்குது, இன்னொரு கழிப்பிட வசதியை நாங்கள் அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகள் இருக்கிறோம். இப்படி அத்தனை வசதிகளை செய்திருக்கிறோம். தரமான பிள்ளைகளை உருவாக்குற ஆசிரியர் இருக்கிறாங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை. நீங்க மனசு வச்சீங்கன்னாக்கா இந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக உருவாக்க முடியும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் லாஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது கூட சொன்னேன், சின்ன குழந்தைங்க நான் படிச்ச திருப்பாவை பார்த்தீங்கன்னா 30 திருப்பாவை கூட இன்னைக்கு மனப்பாடமா என்னால சொல்ல முடியும். தமிழ் சஷ்டி கவசம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா படிப்பேன். நான் சின்னதுல படிச்சிருக்கேன், பெரிய வயசுல நான் படிச்சு என்னால் அதை மனப்பாடம் செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால குழந்தைகள் வந்து நீங்க சிறிய வயதில நீங்க படிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு அந்த கருத்துக்கள் வந்து உங்களுடைய அறிவுக்கு தகுந்தாற் போல அதனுடைய பொருள் விளங்கும். இன்னும் அதே புத்தகத்தை 4-5 ஆண்டுகள் கழித்து நீங்க படிக்கும் போது அந்த வயதிற்குரிய அர்த்தம் புரியும். இப்படி ஒவ்வொரு வயதிற்குரிய அளவிற்கு உங்களுடைய அறிவு வளர்ச்சியானது இருக்கும். அதனால அதிக அளவில் வந்து புத்தகங்களை நீங்கள் வந்து படிக்க வேண்டும். நல்ல இது மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் செயல்பட்டு கொண்டிருந்த என்னுடைய கனவு வந்து இந்த செயல்பட்டு கொண்டிருந்த அரசாங்கம் செய்தாலும் அரசாங்கத்துக்கு ஈடாக சொல்ல முடியாத மேலும் மேலும் வந்து இது மாதிரி அறக்கட்டளைகள் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அந்த விரிவாக்கம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு புத்துணர்வை படைக்க வேண்டும், புது உலகை படைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஜப்பான் மற்றும் குறிப்பாக ஜப்பானில் வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய முழுமதி அறக்கட்டளைகளுடைய அண்ணன்மார்களும் அவர்களுடைய இன்றைக்கு இந்த விழாவை குறிப்பாக நூலகத்தையும் பல்வேறு புற கட்டுமான மற்றும் அகக்கட்டுமான வளர்ச்சிக்கு பயன்படும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து நம்முடைய பகிர்ந்து கொண்ட ஐயா மணிவன் அவர்களும் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களும் மற்றும் எழுத்தாளர் ஐயா செந்திலாதன் அவர்களும் மற்றும் இங்கே நம் கிராம மூத்தவர்களும் பெரியவர்களும் அறிவுசார் ஆசிரியர் பிறந்தங்களும் நம் அனைவருக்கும் வழிகாட்டினார்கள். இந்த பள்ளிக்கு மன்னம் கட்டி கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இப்போது வந்து நூலகம் உதவி சட்டை எல்லா வகையிலும் நமக்கு உதவியது போல் இந்த அவர்களால் முடிந்தவரை உதவியது போல் பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் முன்வந்து இந்த பிள்ளைகளுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குது என்பதை தலைமை ஆசிரியரிடத்திலே வந்து கூறினால் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனால் யாருமே நான் முன்னாடி சொன்னது போல செய்து யாருமே வந்து பிள்ளைகள் வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து படிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு ஹெட்மாஸ்டர்கிட்டயோ இல்லை ஆசிரியர்கிட்டயோ வந்து சொல்றதே கிடையாது. படித்தாலும் படிக்கலனாலும் அப்படியே விட்டுடுறாங்க. இதில் எல்லா மாணவர்களும் வந்து ஒரே தரத்தோடு படிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே மூளை தான். பிறகும்போது எந்த குழந்தைகளும் வந்து மூளை கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த ஆர்வம் பிள்ளைகளுடைய பெற்றோர்களை நீங்க வரீங்களா எனக்கு தெரியாது. அவங்க பேரலையோ அவங்க பேத்தியோ படிக்க வச்சு அவர் நேர்ல பார்த்துட்டு அப்புறம் தான் அவர் வெளியில போவார். நீங்க என்ன வேலை செஞ்சிருந்தீங்கன்னாலும் சரி விடவே மாட்டாரு. நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி, இந்த பெரியவரே ஒரு இந்த போயிட்டு வர காலையில ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டா கூட விடவே மாட்டாரு. ராத்திரி வந்தா நான் சொன்னேன், என்னை கேட்கல, குப்புசாமி என்னை படிக்க வைங்க, என்னை படிக்க வச்சு காட்டுங்க அப்படின்னு குப்புசாமி நின்று படிக்க வச்சு பெரியவரே முன்னோட இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கிளாஸ்லயே 2ஆவதா வரான் அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்படின்னு அப்புறம் தான். நீங்க வந்து
அரசாங்க பள்ளியில படிச்சா கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துங்க. ஏன்னாக்கா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு தனியார் பள்ளினா நீங்க நிறைய கவனம் செலுத்துறீங்க. அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனமே செலுத்துங்க. டெய்லி ஹோம்ஒர்க் நோட் தான் வாங்கி பாருங்க, டிக் பண்ணுங்க, தெரியலனாலும் டிக் பண்ணி விடுங்க. பசங்க வந்து கொண்டாந்து ஆசையா காமிச்சாங்கனாக்கா குழந்தைங்க டிக் பண்ணி வச்சுக்கினா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டல் இருந்தாதான் குழந்தை இருக்கும். அதனால அதை தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து நீங்க இந்த அறக்கட்டளை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய ஏதாவது தவறுதலா ஏதாவது ஒரு டிராயிங் வந்து தவறுதலா வந்துன்னா கூட நீங்க டிக் பண்ணுங்க. படிக்காத பெற்றோர்கள் இருந்தா கூட ஊக்குவிங்க. தப்பு மட்டும் போடாதீங்க, தப்பு போட்டு அவனை டீக்ரேட் பண்ணாதீங்க. அதனால அதை கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்க ஃபாலோ பழகிய நீங்க பார்க்கும்போது அந்த காது மாட்டி இருந்த ஆணியில மாட்டி இருந்தது பள்ளி அது வந்து உயிரோடவே அந்த வீட்டுக்காரர் ஒரே ஆச்சரியம். இது எப்படி நடந்தது? ஒரு ஆண்டுகளுக்கு ஆணி அடிச்சது ஒரு ஆண்டுக்கு முன்னே, ஆனா பள்ளி உயிரோட இருக்கிறது. அப்படியே உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்ப பார்த்தாக்கா இன்னொரு பள்ளி வந்து அதுக்கு உணவு எடுத்துட்டு வந்து அது கொடுக்கும். இதை அவர் கண்கூடாக பார்க்கிறார். அப்போ ஓராண்டா அது எப்படி உயிர் வாழ்ந்தது? இன்னொரு பள்ளி உதவி செய்தது. அது போலதான் இப்ப இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு உதவி செய்யறது. இந்த அறக்கட்டளை நமக்கு வழங்குகிற நல்ல ஒரு ஆர்வம் வளரணும், அறிவு வளரணும் என்ற கருத்துக்கேற்ற நல்ல அறிவு வளர்வதற்கு ஒரு நூலயமும் ஆற்றல் நல்ல ஆரோக்கியமாக வழங்கி இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு வழிகாட்டி அனைத்து கூடுதல் உதவி தரக்கூடிய அம்மா அவர்களுக்கும் வட்டார வள மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கும் இங்க பாரு எல்லாரும்